வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். சாதாரணமா பெரியவங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், "அதெல்லாம் அந்த காலம்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப எங்க அந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யார் பண்றா? இந்த மாரிலாம் சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ற இங்கிலீஷ்ல நாம யூஸ் பண்ற ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் தான் "எ திங் ஆஃப் த பாஸ்ட்." அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு, "இட் இஸ் எ திங் ஆஃப் த பாஸ்ட்." இட் இஸ் எ திங் ஆஃப் த பாஸ்ட். இப்பல்லாம் யாரு வாழ்த்தட்டு அனுப்புறாங்க? அதெல்லாம் அந்த காலம். கிரீட்டிங் கார்ட் அனுப்புறதெல்லாம் அந்த காலம். Sending greeting cards is a thing of the past. Everybody sends messages these days. Everybody sends emails these days. இப்படி நாம சொல்லுவோம் இல்லையா? நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னா, இதுல வந்து நம்ம வந்து ஜெரண்ட் ஃபார்ம்ல செண்டிங் கிரீட்டிங் கார்ட்ஸ் இப்படி நம்ம சொல்றோம். செண்டிங் கிரீட்டிங் கார்ட்ஸ் இஸ் a திங் ஆஃப் த பாஸ்ட். அதே மாரி வயசானவங்களுக்கு சீட்டு விட்டு குடுக்குறதெல்லாம் அந்த காலத்துல தான் போல இருக்கு. நம்ம காலத்துல தான் போல இருக்கு. இப்பல்லாம் யாரும் இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இல்ல எல்லாரும் மொபைல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்படி நம்ம சொல்லுவோம். கிவிங் அப் யுவர் சீட் டு அன் ஓல்டர் பெர்சன் சீம்ஸ் டு பி அ திங் ஆஃப் த பாஸ்ட். இதெல்லாம் அந்த காலம் மாதிரி இருக்கு. இப்ப யாரும் பண்றதில்ல. இப்போ இதே நீங்க சிம்பிளா சொல்லணுமானா, கிவிங் அப் யுவர் சீட் டு அன் ஓல்டர் பெர்சன் இஸ் அ திங் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். போலியோனா என்ன? அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டா, போலியோலாம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்பலாம் யாருக்கும் இல்ல. அப்படி சொல்லுவோம் இல்லையா? போலியோ இஸ் அ திங் ஆஃப் த பாஸ்ட். அவன் சொன்ன மாரி இது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்றதுனால எல்லாத்துக்குமே அ திங் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே நீங்க போலியோ இஸ் அ டிசீஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்ப இருந்த ஒரு நோய், அந்த காலத்துல இருந்த ஒரு நோய். இப்ப இல்ல அது. அப்படி சொல்றதுக்கு. "நீ என்னப்பா அடிக்கடி கம்பெனி மாறிட்டே இருக்க? ஒரே கம்பெனில இருந்தா தானே நல்லது." அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, "ஒரே கம்பெனில காலம் பூரா வேலை பார்க்கறதெல்லாம் அந்த காலம்." அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? லைஃப் லாங் எம்ப்ளாய்மென்ட் வித் அ சிங்கிள் கம்பெனி இஸ் அ திங் ஆஃப் த பாஸ்ட். நியூஸ் பேப்பர்லாம் அந்த காலத்து விஷயமா, பழைய விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்பல்லாம் எல்லாரும் பேப்பர்ஸ்ன்னு மொபைல்லயே படிச்சுடுறாங்க. Physical newspapers are becoming a thing of the past. Reading newspapers are becoming a thing of the past. Everyone reads e-papers these days. இப்போ இதே மாதிரி நாம ஒரு நவுனோட ஆஃப் த பாஸ்ட் இப்படி சேர்க்கிறதும் ரொம்ப காமன். அந்த காலத்து ஃபோனு, அந்த காலத்து கம்ப்யூட்டர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம ஆஃப் த பாஸ்ட்ன்னு ஒண்ண சேர்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்து தொலைபேசிலாம் லேண்ட்லைன் தான். நீ இப்ப எடுத்துட்டு போற மாரி எல்லா இடத்துக்குலாம் அத எடுத்துட்டு முடியாது. ஃபோன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வேர் ஆல் லேண்ட்லைன்ஸ். ஃபோன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வேர் ஆல் லேண்ட்லைன்ஸ். அதே மாதிரி அந்த காலத்து கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அது அப்படியே வாக் பண்றப்ப அதுலேருந்து பயங்கர சத்தமா இருக்கும். ரொம்ப நாய்ஸியா இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வேர் பிக் அண்ட் நாய்ஸி. கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் த பாஸ்ட் வேர் பிக் அண்ட் நாய்ஸி.